கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 49 அதிகாரம் 15வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது: ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் பாருங்கள், ஸ்திரீயானவள், ஒரு பெண் தன் பிள்ளையை, தன் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை மறப்பாளோ? ஒரு பெண்ணும் அப்படி மறக்க மாட்டாள். ஒருவேளை அவள் மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை. இந்த நாளில் நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே, என்னை நினைப்பார் இல்லையே, என்னை ஒருவரும் விசாரிப்பார் இல்லையே, நான் கேட்பாரற்று கிடக்கிறேனே என்று சொல்லி கவலையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கட்டின கணவன் விசாரிக்கவில்லை, பெற்ற பிள்ளைகளை என்னை விசாரிக்கவில்லை, பெற்ற பிள்ளையை என்னை உதாசீனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் எஜமானால் கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையில் கைவிடப்பட்டு இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிற காரியம், தேவாதி தேவன் சொல்லுகிற காரியம், யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவாதி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியத்தை பாருங்க, நான் உன்னை மறப்பதில்லை. உலகம் மறக்கலாம், மனிதர்கள் மறக்கலாம், நன்மை பெற்றவர்கள் மறக்கலாம், யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று உனக்கு கர்த்தர் இந்த நாளில் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையை நம்பி, தேவன் என்னை மறக்கவில்லை, அவருடைய நினைவில் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்கிற தைரியத்தோடு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு மறந்த நிலையில் உலகமே என்னை மறந்து போனது, இனி எனக்கு என்ன இந்த வாழ்க்கை என்று சொல்லி உலகத்தை பார்த்து வெறுத்த நிலையில் இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இப்பொழுதே அவர்களுக்கு உம்முடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை மறப்பதில்லை. நீர் எங்களுக்காக சிலுவை சுமந்த அன்பு சகோதரிக்காக, சகோதரனுக்காக, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிலுவை சுமந்தவர். இயேசுவுடைய நினைவில், தேவாதி தேவனுடைய நினைவில் நீங்கள் எப்பொழுதும் இருக்கிறீர்கள். உலகம் மறக்கலாம், இயேசு உன்னை மறப்பதில்லை. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.